ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 98, சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நாம் மீட்பரின் காவியம் பாகம் 26 நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் இன்று பதிவு செய்யும் நிகழ்ச்சியும் ஒன்றல்ல, இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் லூக்கா மட்டுமே எழுதியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கிறேன். இன்று பதிவு செய்யும் நிகழ்ச்சி நற்செய்தியாளர்களான மத்தேயுவும் மார்க்கும் எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போகலாம். சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் 1. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தை 54 மற்றும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2 வரை. ஒரு ஓய்வு நாள் அன்று நாசரேத் ஜெபக்கூடத்தில் இயேசு சென்றார். நீதி தலைவர்கள் புஸ்தகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 8 முதல் 20 வரை உள்ள அபிமலேக்கிற்கு எதிரான நீதியை வாசித்தார். முட்புதரிலிருந்து அக்கினி புறப்பட்டு லெபனானின் கேதுரு மரங்களை எரித்தளிக்கட்டும் என்று வாசித்து முடித்து வேதாகம சுருளை ஜெபக்கூட தலைவனிடம் கொடுத்தார். ஜெபக்கூட தலைவன் இயேசுவை பார்த்து, மீதி பாகத்தையும் நீர் வாசிக்கவில்லையா? நீர் அதை வாசிக்க வேண்டும். அந்த நீதி உரையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இயேசு அவரை பார்த்து, அது அவசியமில்லை. அபிமலேக்கின் நாட்கள் மிக முற்பட்டவை. அந்த புராதன நீதி உரையை நான் இந்நாட்களுக்கு பொருத்தி கூறுவேன். நாசரேத் மக்களே, கேளுங்கள். அபிமலேக்கிற்கு எதிரான நீதி உரையை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் ஜெபக்கூட தலைவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய நாட்களில் ஒரு ராபியால் அவருக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அந்த ராபிக்கு இன்னொரு ராபி போதித்து இப்படியே பல காலமாய் நடந்துள்ளது. எப்போதும் ஒரே முறை கடைபிடிக்கப்பட்டு ஒரே முடிவும் பெறப்பட்டது. என்னிடமிருந்து ஒரு புதிய அறிவுரையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிணற்றின் கப்பி கயிறு போல் இருக்க வேண்டாம். கப்பியில் கயிறு தேய்ந்து போகும் மட்டும் கப்பியில் இருந்து கீழே தண்ணீருக்கும் தண்ணீரிலிருந்து மேலே கப்பிக்கும் ஒரு மாற்றமும் இல்லாமல் ஓடுகிறது. மனிதன் ஒரு கயிறல்ல, ஒரு இயந்திர சூட்சுமமும் இல்லை. மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைக்கும் சூழ்நிலைக்கும் தக்கபடி அவன் அதை தனக்கென பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் வார்த்தையின் எழுத்துக்கள் நிரந்தரமாய் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறுகின்றன. புது போதனைகள், அதாவது அந்த பழைய வார்த்தைகள் எப்போதும் உள்ளடக்கியுள்ள கருத்தை ஒவ்வொரு தடவையும் அதை பிழிந்தெடுக்கிற முயற்சியையும் அதன் திருப்தியையும் பெற விரும்பாத போதகர்கள் வறியவர்களே. அவர்கள் தங்களுடைய ஒரு வார்த்தையை கூட சேர்க்காமல் அநேக தடவைகள்
திருப்பி சொல்ல மட்டுமே முடிகிற எதிரொலியை போலவே இருப்பார்கள். மனுக்குலம் எல்லா வகையான மரங்களும் செடிகளும் சேர்ந்துள்ள காட்டுக்கு ஒப்பாயிருக்கிறது. யாராவது ஒருவன் தன்மேல் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்ற தேவையை உணர்கிறது. எல்லா மகிமையையும் அதையும் விட அதிகமான அதிகாரம், பொறுப்பு ஆகிய பழுவையும் தனக்கடியில் இருப்பவர்களுடைய மகிழ்ச்சிக்கோ துயரத்திற்கோ அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அவன் மக்களுக்கு பொறுப்பாய் இருக்க வேண்டும். அண்டை நாடுகளுக்கும் மிக அஞ்சுதற்குரிய விதமாய் கடவுளுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற தேவையை மனுக்குலம் உணர்கிறது. ஏனென்றால் மகுடங்கள் ஆயினும் சரி, சமூகத்தில் உயர்ந்தவனாயினும் சரி, அவை மனிதர்களால் வழங்கப்படுகின்றன. ஆயினும் அவை கடவுளால் அனுமதிக்கப்படுகின்றன. அவருடைய அருள் கூறுதல் இல்லாவிட்டால் எந்த மனித அதிகாரமும் செலுத்தப்பட முடியாது. எக்காலமும் நிலைக்கும் என்று எண்ணப்பட்ட அரச வம்சங்களில் திடீரென்றும் புரிந்து கொள்ள முடியாததுமாக ஏற்படும் மாற்றங்கள் இதற்கு அத்தாட்சியாகும். தொடப்பட முடியாத வல்லமைகளிலும் இப்படி ஏற்படுகின்றது. இவர்கள் மக்களை தண்டிப்பதிலும் சோதிப்பதிலும் தங்கள் எல்லையை மீறிய போது அதே மக்களால் கடவுளின் அனுமதியோடு தூக்கி எறியப்பட்டார்கள். அப்படியே அவர்கள் தூசி அல்லது சாக்கடை அசுத்தம் தவிர வேறு எதுவுமாக இல்லாமல் போனார்கள். தன் மக்களை பற்றிய எல்லா பொறுப்புகளையும் அண்டை நாட்டு ஜனங்கள் மட்டிலும் எதற்கும் மேலாக மிக அஞ்சுதற்குரியதாகிய கடவுளை பற்றிய எல்லா பொறுப்பையும் ஏற்கும் ஒருவனை தெரிந்து கொள்ளும் தேவையை மக்கள் உணர்கிறார்கள் என்று நான் கூறினேன். வரலாறு செய்யும் தீர்ப்பு பயங்கரமாய் இருந்தால் மக்களின் விருப்பங்கள் அத்தீர்ப்பை மாற்ற முயல்வது வீணானது. காரணம், வருங்கால நிகழ்ச்சிகளும் மக்களும் அதை மாற்றி முந்தைய கடினமான உண்மை நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். கடவுளின் நீதியோ அதைவிட தீர்க்கமாயிருக்குமே. ஏனென்றால் அது எந்தவித அழுத்தங்களாலும் பாதிக்கப்படுவதில்லை. குண மாற்றங்களுக்கும் அபிப்பிராயங்களுக்கும் அது உட்பட்டிருப்பதில்லை. மனிதர்கள் மிக அடிக்கடி அப்படி இருக்கிறார்கள். யாவற்றிற்கும் மேலாக தப்பான தீர்மானங்களுக்கும் தெய்வ நீதி உட்படுவதில்லை. ஆதலால் ஜனங்களின் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாய் இருப்பவர்கள், வரலாற்றை படைப்பவர்கள், புனிதர்களின் வீர வைராக்கிய நீதியோடு செயல்பட வேண்டும். அவர்கள் பிற்காலத்தில் மதிப்பிழந்தவர்கள் ஆகிவிடாதிருக்கவும், நித்தியத்திற்கும் கடவுளால் தண்டிக்கப்படாதிருக்கவும் அவர்கள் அப்படி செயல்பட வேண்டும். ஆனால் நாம் அபிமலேக்கை பற்றிய நீதி உரைக்கு வருவோம். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று விரும்பி ஒலிவ மரத்திடம் சென்றன. ஒலிவ மரம் ஒரு சங்கையுள்ள தாவரம். அது தெய்வ காரியங்களுக்கென அபிஷேகம் பெற்றது. ஏனென்றால் ஒலிவ எண்ணெய் ஆண்டவரின் முன்பாக எரிகிறது. 10 பாக காணிக்கையிலும் பலிகளிலும் அது முதன்மையான இடத்தை வகிக்கிறது. பலி பீடங்களையும் குருக்களையும் அரசர்களையும் அபிஷேகம் செய்வதிலும்
பயன்படுத்தப்படும் புனித தைலமாய் இருக்கிறது. அதன் குண நலன்களை பார்க்கும் போது அது ஏறக்குறைய புதுமை வரம் பெற்றது போல் ஆரோக்கியமான உடல்களிலும் நோயுற்ற உடல்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒலிவ மரம் இவ்வாறு பதில் சொன்னது: என்னுடைய புனிதமான தெய்வீக அழைத்தலை நான் மறுத்து உலக தன்மையான காரியங்களால் என்னை எப்படி இழிவுபடுத்த முடியும் என்று கேட்டது. ஓ, இந்த ஒலிவ மரத்தின் பதில் எவ்வளவு சாந்தமானது! கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் இந்த பதிலை கற்றுக்கொண்டு அதை தாங்களும் கூறினால் என்ன? கடவுளால் ஒரு புனித அலுவலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவது அப்படி சொன்னால் என்ன? ஏனென்றால் உள்ளபடியே பசாசின் ஆலோசனைக்கு பதில் கூறும்படி எல்லா மனிதரும் அப்படி சொல்ல வேண்டியது. காரணம், ஒவ்வொரு மனிதனும் அரசன்தான், கடவுளின் மகன். அவனுக்கு ஒரு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவனை ஒரு தெய்வீக அரச மகனாக்குகிறது. இயற்கைக்கு மேலான கதிக்கு அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய ஆத்துமம் ஒரு பீடமாகவும் இல்லமாகவும் இருக்கிறது. கடவுளின் பீடம் பரமபிதா தன் மகனுடையவும் பிரதிநிதியுடையவும் அன்பையும் மரியாதையையும் பெற்றுக்கொள்ள இறங்கும் இல்லம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா இருப்பதால் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பீடமாய் இருப்பதால் அதன் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு குருவாக பீடத்தின் காவலனாக இருக்கிறான். லேவியர் ஆகமத்தில் குரு தன்னையே அவசங்கை படுத்தாமல் இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பசாசு, உலகம், சரீரம் ஆகியவற்றின் சோதனைகளுக்கு மனிதன் இப்படி பதிலளிக்க வேண்டும்: நான் ஞான தன்மையை விட்டுவிட்டு உலக காரியங்களிலும் பாவமான காரியங்களிலும் ஈடுபடலாமா? அதன்பின் அம்மரங்கள் அத்தி மரத்திடம் சென்று தங்கள் மேல் அரசாளும்படி அழைத்தன. அத்திமரம் இப்படி பதில் சொன்னது: உங்களுக்கு அரசனாகும் பொருட்டு நான் என் இனிமையையும் என்னுடைய மிகச்சிறந்த கனியையும் எப்படி இழக்க முடியும் என்றது. சாந்தமும் கருணையும் உள்ள ஒரு மனிதனை தங்கள் அரசனாய் இருக்கும்படி பலர் கேட்கிறார்கள். அவனுடைய கருணையை அவர்கள் கண்டு வியப்பதனால் அல்ல, ஆனால் அவன் வெகு கருணையுடையவனாய் இருப்பதால் அவன் கடைசியில் தாங்கள் பரிகசிக்க கூடிய ஒரு அரசனாவான் என்று நம்புகிறார்கள். தாங்கள் விரும்பியதை எல்லாம் அவனிடமிருந்து பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவனை தாங்கள் விரும்பியபடி துர்பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் கருணை என்பது பலவீனம் அல்ல, அது நன்மைத்தனமாகும். அது நீதி உள்ளது, அறிவுள்ளது, உறுதி உள்ளது. கருணையை பலவீனம் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். கருணை ஒரு புண்ணியம், பலவீனம் ஒரு தவறாகும். கருணை ஒரு புண்ணியமாய் இருப்பதால் அதை கொண்டிருக்கிறவர்களுக்கு அது சரியான மனசாட்சியை கொடுக்கிறது. அந்த மனசாட்சி அவர்களை உலக காரியங்களுக்கு வளைத்து கொண்டு வரும்படி வலிந்திழுப்பதையும் கவர்ச்சிகளையும் எதிர்த்து நிற்க உதவுகிறது. அந்த உலக காரியங்கள் கடவுளின் காரியங்கள் அல்ல. என்ன நேரிட்டாலும் அந்த மனசாட்சி
தங்கள் கதிக்கு பிரமாணிக்கமாய் இருக்க செய்கிறது. கருணை மனம் கொண்ட ஒருவன் குற்றம் சுட்டி காட்டப்படுவதை கசப்போடு மறுக்க மாட்டான். தன்னிடம் உதவி கேட்கிறவர்களையும் கடுமையுடன் தள்ளிவிட மாட்டான். மாறாக அவன் பரிவுடன் புன்னகை புரிந்து எப்போதும் இப்படி சொல்வான்: என்னுடைய அமைதியான அழைப்பிற்கு என்னை விட்டுவிடுங்கள். உங்களை தேற்றவும் உங்களுக்கு உதவவும் நான் இங்கு இருக்கிறேன். ஆயினும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அரசனாக நான் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு அரச தன்மையில்தான் எனக்கு நாட்டம் உள்ளது. உங்களுடையவும் என்னுடையவும் ஆத்தும நலனுக்காக. அது ஞான அரச தன்மை. மரங்கள் திராட்சை செடியிடம் சென்று அது தங்கள் அரசனாய் இருக்கும்படி கேட்டன. திராட்சை செடி சொன்ன பதில் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 98 சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியை சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் பாகம் 2 எனும் தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.